சூப்பரான வெனிலா கேக் அவன் இல்லாமல் இட்லி பாத்திரத்தில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் சர்க்கரை, 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சியில் விப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மிக்சர் ஜாரில் 1/4 கப் வாசனை இல்லாத ஆயில், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. முட்டை இருந்தால் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை வாசனை பிடிக்கலன்னா 1/4 கப் தயிர் ஆட் பண்ணி நல்லா விப்புங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நல்லா க்ரீமியாக அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் 1/2 கப் மைதா மாவு சேர்த்துட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா அதில் நம்ம அடித்து வச்சுருக்க கேக் மிக்ஸை சேர்த்துட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை நம்ம கேக் டின்னில் மாற்றிக்கலாம். நான் சொன்ன அளவு எல்லாமே 1/4 கிலோ கேக்குக்கு உண்டான அளவு. உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஆயில் மைதா மாவு நான் க்ரீஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சுட்டு அதில் நம்ம கலந்து வச்சுருக்க கேக் மிக்ஸை அதில் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் தட்டி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் நம்ம பண்ணுறதுனால இட்லி பாத்திரத்தை ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணி தனியாக வச்சுருங்க. அதில் நான் வைக்கிற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம கேக் டின்னை அதில் வச்சு மூடி போட்டு ஒரு 30 மினிட்ஸ் மிதமான சூட்டில் சிம்மில் வச்சு வேக வச்சுருங்க. ஒரு 70% குக் ஆனதும் அதில் உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் அது மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எகெயின் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து தனியாக ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஓரத்தில் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.